அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் பாடமானது தமிழர் இசைக்கருவிகள். இந்த தமிழர் இசைக்கருவிகளை 4 வகையாக குறிப்பிடுகின்றனர். தோல்கருவி, நரம்புக்கருவி, காற்றுக்கருவி, கஞ்சக்கருவி என 4 வகைப்படும். சென்ற வகுப்பில் தோல்கருவிகளை பற்றி பார்த்தோம். இப்பொழுது நரம்புக்கருவி, காற்றுக்கருவி, கஞ்சக்கருவி இவற்றை பார்ப்போம். அனைவரும் புத்தகத்தை எடுத்துக்குங்க. நரம்புக்கருவி. நரம்புக்கருவியில் முதல்ல பார்க்க போகிறது யாழ். இந்த யாழ் எப்படி உருவானது என்றால், இந்த வேடர்கள் தங்களுடைய வில்லில், இந்த நான் சொல்லுவாங்கள்ல, இந்த வில்லில் இந்த நரம்புகளை கட்டி அதிலிருந்து வரக்கூடிய ஓசையை உணர்ந்தார்கள். இவற்றால் உருவானது தான் யாழ். இந்த யாழை பேரியாழ் என்றும் செங்கோட்டி யாழ் என்றும், இந்த 2 யாழ்களும் மிக பழமையானவை. இந்த யாழ் இருக்குல்ல, இந்த யாழோட வகைக்கு ஏற்ப இந்த நரம்புகளும் மாறுபடுகிறது. இப்போ இந்த 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ்னு அழைப்பார்கள். இந்த 19 நரம்புகளை கொண்டது மகர யாழ்னு சொல்லுவாங்க. 14 நரம்புகளை கொண்டது சகோட யாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யாழின் வடிவமே மெல்ல மெல்ல மாற்றமடைந்து பிற்காலத்தில் வீணையாக மாறியது. இந்த யாழானது பழைய காலத்தில் திரைப்படங்களில் பார்த்துருப்போம். இது இப்பொழுது ஒரு சில அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள். சரி, அடுத்த வரிசையில் வீணை. இந்த வீணையானது இந்த யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவியாகும். இந்த வீணையில் 7 நரம்புகள் மட்டும்தான் பயன்படுகிறது. இடக்கை விரல்களால் நரம்புகளை அமுக்கியும் வலக்கை சுண்டு விரலால் கம்பியை மீட்டியும் இசை எழுப்புவார்கள். இதனுடைய 2 புறமும் இருக்கக்கூடிய அந்த குடம் போன்ற இந்த தண்டானது அமைப்பானது இதிலிருந்து தான் ஓசை அதிகப்படியான ஓசை வெளிவருகிறது. இவற்றை பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. அடுத்ததாக குழல். இது இயற்கையாக உருவாகும் காற்றை கொண்டு மனிதர்கள் உருவாகக்கூடிய இசையாகும். காற்றின் மூலம் உருவாக்கக்கூடியது. முதல்ல பார்க்க போகிறது குழல். இவற்றை புல்லாங்குழல் என்றும் அழைப்பார்கள். குழல்னா யாருக்கும் தெரியாமல் கூட இருக்கலாம். புல்லாங்குழல்னா அனைவரும் அறிந்த ஒன்று. இந்த புல்லாங்குழலானது இந்த காடுகளில் வளர்ந்துருக்கும் இந்த மூங்கில் மரத்தில் துளை போட்டு செய்யக்கூடியவை. அந்த துளையின் வழியாக சென்று இனிய ஓசையை நமக்கு தருகிறது. இவற்றை வேய்குழல், புல்லாங்குழல் என்றும் அழைப்பர். இப்போ இந்த குழலில் 7 துளைகள் இருக்கக்கூடியது. அது 7 ஸ்வரங்களை உள்ளடக்கியதாக கொண்டுள்ளது. இப்போ சரி க ம ப த நீ ச அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த 7 ஸ்வரங்களை உள்ளடக்கியதாக இந்த குழல் அமைக்கப்பட்டுள்ளது. இவற்றை சந்தனம், செங்காலி, கருங்காலி ஆகிய மரங்களாலும் இக்குழல் செய்யப்படுகிறது. கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருப்பதாக சிலப்பதிகாரம் கூறுகிறது. இவற்றைத்தான் வள்ளுவர் குழல் இனிது யாழ் இனிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு திருக்குறளில். குழல் ஓசை இனிமையான ஓசை, யாழுடைய ஓசை இனிமையான ஓசை. அதை விட குழந்தைகளின் ஓசையும் இனிமையான ஓசையாக கருதப்படுகிறது. இரண்டுக்கும் ஒற்றுமைப்படுத்தியிருக்கார். 2 ஓசையும் இனிமையான ஓசை அப்படிங்கிறது வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து கொம்பு. மனிதர்கள் பழங்காலத்தில் மாட்டோட கொம்புகளில் இருந்தால் இதை ஒலி எழுப்ப பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அது பிற்காலத்தில் அப்படி மாறி மாறி பித்தளை மற்றும் வெண்கலத்தால் உலோகத்தால் செய்யப்படுகிறது. இதை இந்த வேடர்கள் இந்த வேட்டைக்கு போகும்பொழுது கண்டிப்பாக ஊதுவார்கள். இதை எதுக்கு ஊதுவாங்கன்னா விலங்குகளை விரட்டுவதற்கும்
காவல் புரிவதற்கும் பயன்படுத்தி கொண்டு இருந்தார்கள். காவலர்களை விழித்திருக்க செய்யவும் இந்த கருவியானது பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. ஊதுகொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி போன்ற பல வகையான கொம்புகள் இக்காலத்தில் திருவிழா நேரத்தில் ஊர்வலங்களின் போதும் இந்த கருவியை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதே வழியில் போர்க்காலத்தின் போது முரசு அறிவிக்கிறது மாதிரி இந்த கொம்புகளையும் ஊதி எதிரிகளுக்கு தெரிவிப்பார்கள். அடுத்ததாக சங்கு. இது ஒரு இயற்கை கருவி. கடலில் இருந்து மட்டும்தான் இந்த கருவி கிடைக்கும். இதை வலதுபுறமாக சொல்லியிருந்தால் வலம்புரி சங்கு என்றும் அழைப்பார்கள். இடதுபுறமாக இடம்புரி சங்கம் என்று அழைப்பார்கள். இந்த சங்கில் இருந்து வரக்கூடிய ஓசையானது சங்கநாதம் என்றும் அழைப்பார். இலக்கியத்தில் இலக்கியங்களை இதை பணிலம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். கோவில் திருவிழாக்களும் போது அதிக அளவு இந்த சங்குகள் பயன்படுகிறது. அதுவும் பெருமாள் கோவிலில் சங்குகள் பயன்படுத்தப்படுகிறது. இது சமயச் சடங்குகளின் போது சங்குகளை முழங்கும் வழக்கம் ஒரு சில ஊர்களில் வழக்கத்தில் இருந்து வருகிறது. சங்கோடு சக்கரம் என்னும் தடக்கையன் பங்கயம் கண்ணானை போல் பாடலோர் ஏம்பவாய் அப்படின்னு சொல்லிட்டு திருமாலோட இடதுபுறம் சக்கரமும் வலதுபுறம் என்ன சொல்லுவாங்களா சங்கம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய வலதுபுறம் சக்கரமும் இடதுபுறம் கையில் சங்கும் திருமால் வைத்திருப்பதாக இந்த திருப்பாவை கூறுகிறது. அடுத்ததாக கஞ்சக்கருவியை பார்க்குறோம். இந்த கஞ்சக்கருவியில் முதல்ல பார்க்கக்கூடியது சாளரா. இது பிற்காலத்தில் அப்படி ஜால்ரா என்று மாறியது. இந்த கருவியானது வெண்கலத்தால் செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த உட்புறத்தில் நடுப்பகுதியில் கொஞ்சம் குவிந்து காணப்படும், குழி மாதிரி காணப்படும். இதை ஒன்றோடு ஒன்று இரண்டு கருவியும் இரண்டு தகடுகளையும் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து பொருத்துவதன் மூலம் ஓசை வருகிறது. இது தாளத்திற்கு ஏற்பவும் இசைப்பார்கள். இந்த கருவியானது இந்த திருவிழா காலங்களில் வழிபாட்டின் போதும் பயன்படுத்துகிறார்கள். அடுத்து திருவிழா நேரத்தில் நாடகம் வைப்பார்கள். இந்த நாடகத்திலும் சரி, இன்னிசை அரங்குகளும் சரி, இந்த கருவி ஒரு முக்கிய கருவியாக பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை அடுத்ததாக சேகண்டி. வட்ட வடிவமான மணி வகையைச் சேர்ந்த சேகண்டி. இதனை குச்சியாலோ அல்லது இரும்பு துண்டாலோ அழுத்தி எழுப்புவர். நல்லா தெரிஞ்சுங்க. இது இதே திருவிழா காலகட்டத்திலையும் திருவிழாவிலையும் பயன்படுத்துகிறாங்க, கோவிலையும் பயன்படுத்துகிறாங்க. இந்த கருவியை இறுதி ஊர்வலத்தில் ஒருவர் இறந்தால் இவற்றை பயன்படுத்தும் வழக்கம் இப்பொழுதும் இருந்து வருகிறது. சரி, இப்போ அனைத்து கருவிகளையும் நாம் பார்த்தோம். தமிழர் இசைக்கருவி ஒரு முக்கிய கருவியாக இன்றளவும் பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. இவற்றை எல்லாமே குறிப்புகளை எடுத்து படிங்க. ஒவ்வொரு குறிப்புகள் மிகவும் முக்கியமானவை. அதனால் தேர்வு சமயத்துக்கு முக்கிய பயன்படுகிறது. அதைவிட குறிப்பேட்டில் எழுதும் பொழுது ஒவ்வொரு கருவியும் எழுதி அதற்கு கீழே எழுதுங்க. எழுதும்போது கொஞ்சம் எழுத்துக்களை கொஞ்சம் அழகாக எழுதுங்க. இந்த முக்கிய குறிப்பு இருக்கிறதெல்லாம் ஒரு கருப்பு கலர் மையில் எழுதுங்க. நன்றி.